வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோவை நமக்கு யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்கன்னா பைமோட் மொபைல் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலிமா வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் ரொம்ப தரமாகவும் நல்ல விலையிலையும் ரொம்ப குறைவான விலைங்க தரமாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். ஃப்ரீயாக இருக்க டைமில் பைமோட் மொபைல் அப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் படிப்பு, நூல் வாசித்தல். படிப்புங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ஒரு நல்ல மனுஷனும், எந்த ஒரு அறிவாளியான மனுஷனும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் 8 hours படிக்கணும் சில ஆய்வுகளை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க அந்த ஜெனரேஷன் 21st century ஜெனரேஷன் புக்கு வாசிக்கிற திறமை இல்லாமல் போனாலும் இபுக், ஏகப்பட்ட இபுக்ஸ் வந்துடுச்சு. நம்ம ஃபோனில், லேப்டாப்பில், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா படிக்கலாம். ஆக மொத்தம் நம்ம முக்கியமாக எது தேவை, படிப்பு அப்படிங்கிற எண்ணம் ஃபஸ்ட்டு மைண்டில் உருவாகணுங்க. ஒருத்தனுக்கு படிக்கிறவங்க எண்ணம் உருவானாவே அவன் நல்ல மனுஷனாக மாறுவான். இப்போ நம்ம எவ்வளோ காசை செலவு பண்ணுறோம் இல்லைங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு மாதம் ஒரு நூல், மாதம் ஒரு புத்தகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டை செட் பண்ணிட்டோம்னா நம்ம வாங்கி நல்ல முறையில் அதை படிக்கலாம். படித்து முடிச்சுட்டு அதை மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கோ, சகோதரனுக்கோ, மற்ற உறவினருக்கோ கொடுத்தது என்ன பண்ண சொல்லலாம், அறிவை பெருக்க செய்யலாம். படிப்பு மட்டும்தாங்க ஒரு மனுஷனை எந்தவித சூழ்நிலையிலையும் கைவிடாது. அவன் எப்படிப்பட்ட கஷ்ட காலம் வந்தாலும் அவன் என்ன படிச்சிருக்கானோ அந்த திறமையை பயன்படுத்தி அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வரலாம். நல்ல சிந்திக்கும் திறன், துயரங்களையும் துக்கங்களையும் எதிர்நோக்குதல், வாழ்க்கையில் அன்றாட நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வது, கணவன் மனைவி இடையான சண்டை புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்றபாடி நடக்கிறதுக்கு, இப்படி எல்லாத்துக்குமே புத்தகம் வந்திருக்குங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போவே போங்க, நல்ல புத்தகத்தை வாங்குங்க, வாசிக்கும் திறனை அதிகப்படுத்துங்க. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு வாசிக்கிறானோ அந்தளவுக்கு அவனோட அறிவும் மேம்படுது, அவனோட மனது பக்கமும் தெளிவடையுது. மற்ற மக்கள் மத்தியில் அவன் சிறந்த கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கையோடைய நடபடம் செய்கிறதுக்கு இந்த அறிவு முக்கியமாக இருக்குங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், புத்தகம் வாசிப்போம், நூல் வாசிப்போம். கிராமத்திலலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நூலகம் வந்துச்சு. அதில் கிராமத்தில் இருக்கக்கூடிய நூலகத்துக்கு போங்க. சிட்டியில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைமை இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நூலகம் வந்திருக்கு. அதில் அறிவு சார்ந்த நூலகம், மருத்துவ குறிப்புகள், எல்லா நூலும் படிங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. நன்றி, வணக்கம்.